Hello guys, this is Shiv Sundar. என்னோட previous வீடியோவை யாரெல்லாம் போய் செக் பண்ணலையோ மறக்காம போய் செக் பண்ணுங்க. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, yes நீங்க டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, which is none other than spices. நம்ம யூசுவலாவே நம்ம day to day life லைஃப்ல நம்ம sufficient quantity of spices நம்ம intake பண்ணுவோம். But according to us it gives some good flavors to our food as well as it gives some good taste to the food. But other than this, spices plays a very important role in our human body as well as it is one of the most mandatory thing which is required to our human body ன்னு சொல்றாங்க. So இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, the four main important spices and it should be intaken every day without fail, as well as the role of spices in our human body and per day நம்ம spices எவ்வளவு amount intake பண்ணணும், as well as அந்த amount தாண்டி intake பண்ண என்னெல்லாம் conditions lead ஆகுது இந்த வீடியோல உங்களுக்கு நான் செக் பண்ண போறேன். So வீடியோ skip பண்ணாம பாருங்க. So come on guys, let's get into the video guys. Our first mandatory spices which is cinnamon. தமிழ்ல லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க. என்னோட ரைட் சைடு பிக்சர்ல நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் பாருங்க. It has two main function. First one it will boost our immunity ன்னு சொல்றாங்க. எப்படினா it has high source of vitamin E count இருக்குன்னு சொல்றாங்க. Vitamin E is otherwise known as an antioxidant. So இதோட ரோல் என்னன்னா, யூசுவலாவே நம்ம டைஜஷன் டைம்ல நம்ம பாடியில நிறையவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியாம எல்லா செல்ஸ்க்குள்ள போய் இன்வைட் ஆகி அங்க போய் ஸ்டோர் ஆகும். சோ இதனால செல்ஸோட ஃபங்க்ஷனே அஃபெக்ட் ஆகும், as well as அந்த ஆர்கனாலயுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம சினமன் இன்டேக் பண்ணா சினமன் எல்லா ஃப்ரீ ராடிக்கல்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணும், as well as அந்த செல்ஸ்க்குமே ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டு அந்த ஆர்கன்ஸ் அதோட ஃபங்க்ஷன் இது பண்ண வைக்கும். சோ இதனால நம்ம பாடியோட இம்யூனிட்டியுமே இன்க்ரீஸ் ஆயிரும். எஸ். செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, this function is mainly for the diabetic patients who are undergoing diabetic treatments னே சொல்லலாம். என்னன்னா it will produce an anti-diabetic effect ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம பாடியில pancreas ஒரு ஆர்கன்ல பீட்டா செல்லோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. சோ அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இன்சுலின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். சோ இன்சுலின் ஈஸியா எல்லா குளுக்கோஸையுமே லிவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க குளுக்கோஸ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிரும். சோ பை திஸ் no amount of glucose can be stored in the blood vessel. சோ இதனால நம்ம blood glucose levelமே decrease ஆயிரும். எஸ். Per day half the teaspoon இல்லனா 2 pieces of cinnamon நம்ம daily intake பண்ணி it will be more beneficial for our human body னே சொல்றாங்க. And it might be in any sessions like இந்த மாதிரி breakfast, lunch, dinner நீங்க எதுல வேணாலும் ஆட் பண்ணி intake பண்ணா ரொம்பவே beneficial னே சொல்றாங்க. எஸ். அதே இந்த மாதிரி நார்மல் குவாண்டிட்டியோட நம்ம எக்ஸ்ட்ரா intake பண்ணா it may lead to a serious condition called low blood sugar னே சொல்றாங்க. எஸ். Coming to our second mandatory spices which is turmeric. தமிழ்ல மஞ்சள்னு சொல்லுவாங்க. It is one of the mandatory spices and it should be intaken every day ன்னு சொல்றாங்க, because it contains a bioactive compound which is called as curcumin and it produces an anti-inflammatory response ன்னு சொல்றாங்க. யூசுவலாவே நமக்கு ஏதாவது பிசிக்கலா இன்ஜூர் ஆனாலும் சரி, or else அந்த ஓபன் wounded டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேஸ் ஒரு பல்ஜினஸ் கிரியேட் ஆகும், or அது பேர் தான் இன்ஃப்ளமேஷன் ன்னு சொல்லுவாங்க. So this is due to the immune response. Particularly சொல்லணும்னா this is due to the hormone called as a prostaglandin சொல்றாங்க. சோ டர்மரிக் ஆக்சுவலி என்ன பண்ணுனா, டர்மரிக் அந்த புரோஸ்டாகிளாண்டின் ஹார்மோன் இன்ஹிபிட் பண்ணும், so that அந்த wound சீக்கிரமாவே ஹீல்னஸ் கொடுக்கும். எஸ். சோ சில பேர் நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பர்சன்ஸ் இந்த மாதிரி ஓபன் wounded டைம்ல அந்த பிளேஸ் டர்மரிக் அப்ளை பண்ணுவாங்க. பட் அந்த ப்ராசஸை கம்பேர் பண்ற டைம்ல நம்ம இப்ப டெய்லி இன்டேக் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியல்னு சொல்றாங்க. டர்மரிக் டர்மரிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பெர் டே குவார்ட்டர் டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் இன்டேக் பண்ண ரொம்பவே பெனிஃபிஷியல்னு சொல்றாங்க. as I said, இது உங்க டே டு டே லைஃப் டயட்ல ஏதோ ஒரு ஃபுட்டோட நீங்க ஆட் பண்ணி இன்டேக் பண்ணாவே ரொம்பவே ஒரு ஆக்ஷன் கிரியேட்டடான ஒரு திங்காவே இருக்கும். எஸ். அதே இந்த நார்மல் அமௌண்டோட நீங்க எக்ஸ்ட்ரா இன்டேக் பண்ணீங்கன்னா it will lead to several conditions like இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் வர சான்சஸ் இருக்கு, இன்டைஜஷன், வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் கிரியேட் ஆகும், as well as இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன். சோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் லீட் ஆகுது. சோ உங்க லிமிட்டை நீங்க கரெக்டாவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எஸ். Coming to our third mandatory spices which is ginger. தமிழ்ல இஞ்சின்னு சொல்லுவாங்க. It keeps our heart healthy ன்னு சொல்றாங்க, as well as நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற mandatory ஒரு இன்கிரிடியன்ட் அது ஜிஞ்சரா மட்டும் தான் இருக்கும், because ginger can act as a replacement for insulin கூட சொல்றாங்க. எப்படின்னா it contains a bioactive compound which is called as a gingerol ன்னு சொல்றாங்க. So gingerolோட மெயின் ரோல் என்னன்னா, which is completely similar to the insulin does. It will transfer all the glucose from the blood
blood vessel to the liver னே சொல்லலாம் and it also converts them into energy னே சொல்லலாம். ஸோ இதனால எந்த ஒரு குளுக்கோஸ்மே வந்து நம்ம blood vessel போய் ஸ்டோர் ஆகாதனால blood flow வந்து நார்மலாவே இருக்கும் as well as வந்து sufficient amount of gases which is oxygen and carbon dioxide வந்து ஹார்ட்டுக்கு போய் சஃபிஷியன்ட்டாவே ரீச் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ பை திஸ் ஹார்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாவே ஃபீல் ஆகும். பெர் டே வந்து 4 grams இல்லைனா வந்து 2 inches ஆஃப் ஜிஞ்சர் வந்து நம்ம டே டு டே லைஃப் ஃபுட்ல வந்து நம்ம ஆட் பண்ணி இன்டேக் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்றாங்க. எஸ். Coming to our fourth mandatory spices which is garlic. தமிழ்ல வந்து பூண்டுன்னு சொல்லுவாங்க. It plays a very important role by decreasing the blood cholesterol level and keeps our heart healthy ன்னு சொல்றாங்க. உங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும் என்னடா இவன் கொலஸ்ட்ராலையும் ஹார்ட்டையும் ரிலேட் பண்ணி ஏதோ ரிலேஷன் சொல்றாங்க. எஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நார்மலா நம்ம பாடியில வந்து கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சொல்லி 2 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து it is called as an HDL, it is called as an good cholesterol, and second வந்து LDL, it is called as an bad cholesterol. HDL ரோல் என்னன்னா it will transport all the cholesterols from the organs to the liver ன்னு சொல்றாங்க. So second one வந்து LDL ஓட ரோல் என்னன்னா it will transport all the cholesterol from the liver to other organs னே சொல்றாங்க. So during the condition of increased blood cholesterol level timeல வந்து there will be an increased production of LDL concentration வந்து இருக்குன்னு சொல்றாங்க. So இதனால நிறைய cholesterol வந்து நம்ம blood vesselலே வந்து ஸ்டோர் ஆகி அது வந்து ஃபேட்டாவே கன்வெர்ட் ஆயிரும். இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து நம்ம garlic வந்து டெய்லி இன்டேக் பண்ணா garlic will inhibit the LDL production னே சொல்றாங்க. So LDL production வந்து வந்து inhibit ஆயிருச்சுனா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம blood vessel இருக்க cholesterol லெவலுமே வந்து டிக்ரீஸ் ஆயிரும் and then this results in normal blood pressure as well as normal flow வந்து நம்ம blood vessel வந்து மெயின்டைன் ஆகும் and by this sufficient amount of oxygen and carbon dioxide வந்து நம்ம ஹார்ட்ல வந்து ரீச் ஆகும். எஸ். ஸோ பெர் டே வந்து 4 grams இல்லனா வந்து 2 pieces of garlic வந்து உங்க ஃபுட்ல நீங்க ஆட் பண்ணி இன்டேக் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்றாங்க. எஸ். ஸோ பை திஸ் பெர் டே வந்து 4 grams of ginger and 4 grams of garlic நம்ம டெய்லி இன்டேக் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியல் சொல்றாங்க. by keeping our body's cholesterol level maintained as well as by keeping our body sugar level maintained. so இந்த ரெண்டு கண்டிஷன்மே வந்து நார்மலா மெயின்டைன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹார்ட்மே வந்து நார்மலா வந்து ஃபங்க்ஷன் ஆகும்னே சொல்லலாம். பட் நம்ம இந்த நார்மல் வேல்யூஸோட நம்ம இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் garlic as well as ginger intake பண்ண என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து லீட் ஆகும்னு பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலி 2 கண்டிஷன் லீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து it produces skin rashes as well as வந்து it produces skin irritations ன்னு சொல்றாங்க. because garlic contains an enzyme which is called as an allelase and it will promote the skin irritations as well as skin rashes ne sollalam. So and this is the reason why the persons are advised by the doctors to wear the gloves while cutting the vegetables like in the garlic or orals in the ginger irukattum. Yes. So second condition enna vandu nama ginger vandu nariya intake panta vandu இந்த மாதிரி வந்து stomach burn ஆக chances இருக்கு இல்லனா வந்து mouth burn இல்ல mouth ulcers. so இந்த மாதிரி conditions வந்து நிறையவே வர chances இருக்குனே சொல்றாங்க. because first வந்து நம்ம mouthல வந்து இந்த மாதிரி salivary gland இருக்கு, it is also an acidic one, as well as நம்ம stomachல வந்து HCl இருக்கு, it is also an acidic one. நம்ம இதோடே வந்து நம்ம திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம acidic food வந்து நம்ம intake பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு burning sensation வந்து create ஆகும். yes. so yes guys, we come to an end and yes, இந்த 4 ஸ்பைசஸுமே வந்து உங்க டே டு டே லைஃப் டயட்ல வந்து நீங்க ஆட் பண்ணி இன்டேக் பண்ணுங்க. because அது வந்து ஒரு மேண்டேட்டரியா ஒரு இன்டேக் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பைசஸ் அது. so yes, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and let me see you all in my next video. Until then, this is Shiv Sundar signing off from our channel Shiv Broadcast. Keep supporting me. Thank you.